அரசாங்கம் வந்து பாலர் பள்ளின்னு எல்லா பள்ளிக்கூடங்களுமே கொடுக்கல. அதாவது எங்க கொடுக்குறோம்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல வந்து பாலர் பள்ளி நடத்துவதற்கு வசதி இருந்தால் அரசாங்கம் கொடுக்குது. அதே நம்ம மனு செய்யணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மாணவர்கள் குறைஞ்சது ஒரு வகுப்புல 25 மாணவர்கள் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த பாலர் வழி கிடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில தோட்டப்புற பள்ளியில ஏன் இப்போ நான் டீச்சர் ஏற்கனவே வேலை செய்து திருப்பூர் தமிழ் பள்ளி பாலர் பள்ளி இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, இங்க வகுப்பறையே இல்லை, வசதி இல்லை. ஏன்னா பாலர் பள்ளின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வசதி தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வந்து அந்த வகுப்புகளுக்கே சமைக்கிற இடம் இருக்கணும். அப்புறம் மாணவருக்கு கழிவறை தனியா இருக்கணும். அந்த மாதிரி வசதி இருந்தா தான் பாலர் பள்ளி அங்க இருக்கும். ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 70% எல்லா பள்ளியிலும் பாலர் பள்ளி வந்துருச்சு. எல்லாமே இலவசம். ஆனா அது கூட பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்கு முதல்ல வாய்ப்புன்னு சொன்னா ஏழ்மையான மாணவர்கள் தான். இந்த B40 மாணவர்களுக்கு வாய்ப்பு. அப்படி B40 மாணவர்கள் பற்றாத பட்சத்துல தான் ஒரு சில வந்து ஆசிரியர் பிள்ளைங்களோ இல்ல வசதி உள்ள பிள்ளைங்களோ அவங்க மனு செய்யலாம். மனு செய்யும் பொழுது அது எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா, யாரு முதல்ல மனு செய்யறாங்க, பற்றாக்குறைக்கு யாரு முதல்ல மனு செய்யதா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். பாலர் பள்ளியில் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்கு. மாணவர்கள் எல்லா வசதியும் இருக்கு. அவங்க தயார் நிலையில 1ஆம் ஆண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அங்க தயார் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு கிடைக்காத மாணவர்கள் தான் வெளியே தனியார் மையத்தெல்லாம் இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பள்ளியில ஏற்கனவே ஒரு வகுப்பு தான் இருந்தது. அப்புறம் மாணவ எண்ணிக்கை அதிகரிச்சனால நம்ம 2 வகுப்பு மனு செய்து இப்ப 2 வகுப்பு பாலர் பள்ளி இருக்கு. 50 மாணவர் படிக்கிறாங்க. 50 மாணவர் வந்து 1ஆம் ஆண்டுக்கு வரும்போது இந்த 50 இங்க வர மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா, அக்கம் பக்கம் தமிழ் பள்ளி இருக்கிறதுனால அவங்க அங்கங்க பிரிஞ்சு போவாங்க. ஏன்னா சில பள்ளியில நீங்க சொன்னது மேல எல்லா பள்ளியிலும் பாலர் பள்ளி இல்லைல்ல. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தொம்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வாய்ப்பு கொடுப்போம், நம்ம பிள்ளைகள் தானே. அப்புறம் அவங்க பிறகு போயிடலாம். இந்த பள்ளியில வந்து சொன்னீங்கன்னா, சென்ற ஆண்டு ஆசிரியர் வந்து DLPன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்குறது. டீச்சர் வந்த வருஷத்துலேயே இந்த தொடர்ந்து மணி செய்துட்டே கிடைச்சேன். சென்ற ஆண்டு தான் கிடைச்சிது. அப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் ஆண்டுல மாணவர்கள் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு. 41 மாணவர் இருக்காங்க. அது போன வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா 34. இது எண்ணிக்கை அதிகரிச்சு காரணம் என்னன்னா, இந்த DLP ப்ரோக்ராம் ஒன்று வந்ததுனால அக்கம் பக்கம் உள்ளவங்கலாம் வந்து இந்த வகுப்புக்கு வந்தாங்க. நான் இந்த DLP இது ஆரம்பிச்ச பிறகு டீச்சர் சென்ற ஆண்டு வந்து வருஷம் கடைசியில சீன பள்ளிக்கே நான் இறங்கினேன், மலாய் பள்ளிக்கு இறங்கினேன். அவங்க உள்ள தலைமை ஆசிரியரும் குருப சாரும் மாணவரோட பெற்றோரோட தொடர்பு நம்பர் கூட எனக்கு கொடுத்து நீங்க தொடர்பு கொண்டு அவங்கள உங்க பள்ளிக்கு வர சொல்லிடுங்க. ஏன்னா இங்க வந்து அவங்க மொழி புரிய மாட்டேங்குது, சீன மொழி புரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு நான் வந்து பெற்றோர் தொடர்பு கொண்டு எத்தனையோ பேருக்கு, அது குறிப்பா அந்த 1ஆம் ஆண்டு அனுப்புறாங்களே அந்த பெற்றோர் தொடர்பு கொண்டேன். ஒரு 6-7 பேருக்கு தொடர்பு கொண்டாயா. டீச்சர் அவங்கள்ட்ட வாங்கி கட்டுன்னு தான் கூடியா இருந்துச்சு. அப்படிதான் பேசினாங்க. அப்பயும் நான் பரவாயில்ல, நம்ம இனத்துக்காக தான் நம்ம பேசுறோட்டு நான் அதில் பெருசு பட்டம் திருப்பி திருப்பி தொடர்பு கொண்டேன். அதில் பேசி வந்ததில் வெற்றி பெற்றது 2 பேர். 2 மாணவர்கள் மலாய் பள்ளியில மாணவர்களை மாற்றி இங்கே கொண்டு வந்தாங்க. ஒரே குடும்பம். ஒரு மாணவி வந்து 1ஆம் ஆண்டு, ஒரு மாணவி 2ஆம் ஆண்டு. அவங்க பெற்றோருக்கு இந்த 2ஆம் ஆண்டு மாணவிகள் ரொம்ப பயம். அங்கே ஒரு வருஷம் மலாய் படிச்சுட்டு இங்கே வந்து எப்படி அவங்களால சர்வைவ் பண்ண முடியுமா, தமிழ் பள்ளியில வந்து அவங்களால பேர் போட முடியுமா. இப்போ எனக்கு கை கூப்பிட்டு நன்றி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, எங்க பள்ளியில வந்து விளையாட்டுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த மாணவியை நாங்கள் தேர்ந்தெடுத்து காலையில எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருப்பாங்க. அந்த கால்நடை போட்டிக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம். ஏன்னா வருஷத்துல 3 தடவை வந்து மலாக்கால பிரிந்துச்சு அந்த மைலோன்னு ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஜலான் கத்தி அப்படின்னு சொல்லி அந்த போட்டி நடத்துவாங்க. நாங்கள் வந்து காலையில் வந்தோடனே மாணவர்கள் வகுப்புல திடலில் வந்து நடப்பாங்க. நாங்கள் அது பயிற்சி கொடுத்து கடைசியாக எங்களுக்கு வந்து 1ஆவது அந்த பிள்ளை யாருன்னு சொன்னா, இந்த மலாய் பள்ளியிருந்து மாறி வந்துச்சுங்களா, அந்த பிள்ளை தான் 1ஆவது அந்த மாணவி. அந்த பெற்றோர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் பிள்ளை அங்கே இருக்கும்போது எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. இப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் அக்கம் பக்கம் தெரிஞ்ச மலாய் பள்ளியில் படிச்சு கொடுக்குற பெற்றோருக்கு நீங்கள் கொஞ்சம் தெரிவிங்க, தமிழ் பள்ளியில் இவ்வளோலாம் ஏற்பாடு செய்து கொடுக்குறாங்க. அவங்க பள்ளியில இந்த ஒரு மாணவியும் அந்த போட்டிக்கு வரணும். நாங்கள் 60 மாணவியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா 10 பரிசு கொடுப்பாங்க. அந்த 10ல் 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க, எங்கள் பள்ளி மாணவராக தான் இருப்பாங்க. வந்து அதிகாரி ஒரு தடவை வந்து கேட்டுட்டு, எந்த பள்ளிக்கூடம் இவ்வளோ தமிழ் பிள்ளைங்க வந்துருக்குன்னு மலாக்கா கல்வி இலாக்கா அதிகாரி வந்து என்னை வந்து தேடி வந்து கேட்டார். நான் சொன்னேன் என் பள்ளிக்கூடம் பேர் கேட்டுட்டு அதுலேருந்து அவருக்கு வந்து எது வந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்வார். இந்த போட்டி இருக்கு அனுப்புங்க. அப்போ மலாக்கா கல்வி இலாக்காலே நம்ம வந்து பேர் பதிச்சுட்டேன்னு நான் சொல்லுவேன். இங்க வட்டாரத்தில் பார்த்தோன்னா அல்லோகஜா வட்டாரத்தில் அவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அல்லோகஜால வந்து பார்த்தீங்கன்னா 10 தமிழ் பள்ளி இருக்கு. அல்லோகஜா தமிழ் பள்ளி வந்து எல்லாத்துலேயுமே சிறந்த பள்ளின்னு அவங்க நல்லாவே தெரியும். அதாவது தான் டீச்சர் வந்து அவ்வளோ தூரமாக இருந்தாலும்
என் பிள்ளைங்களுக்காக நான் உழைக்கணுன்றதுக்காக நான் அந்த தூரத்தை வந்து பெருசுப்படுத்தாம நான் வந்துருப்போம். வர அதிகாரி கூட கேட்பாங்க, நீங்க ஜாஸ்தின் மாறி போறீங்களா? உங்க வீடு என்னோட வீடு பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்கு. நான் படிச்ச ஜாஸ்தின் தமிழ் பள்ளி. என்னை வந்து நம்பி இங்க கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஒன்று ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டு இருக்கு. அந்த 5 ஆண்டுக்குள்ள வந்து இன்னும் செய்யணும். என்னோட அடுத்து என்னை வந்து எப்படியாவது மண்டபம் கட்டிடணும். அதுக்கு தான் நான் அடுத்த ஏற்பாடு செய்துட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க இன்டர்நேஷனல் அளவுல நிறைய போட்டிக்கு கூட்டிட்டு போகணும். இப்போ 2 குழு கூட்டிட்டு போறோம். அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் நிறைய போட்டிக்கு மாணவர்கள் கூட்டிட்டு போகணும். இப்போ நான் என்ன இங்க கேட்டுக்கிறேன்னா, நம்ம இந்தியர்கள் தயவு செய்து நம்ம தமிழ் பள்ளியை தேர்ந்தெடுங்க. தமிழ் பள்ளியே நம்ம அடையாளம். தமிழ் மொழி வந்து நம்ம உயிர் மொழின்னு சொல்றோம் இல்லையா? இந்த உயிர் மொழியை உருவாக்குவது வந்து தமிழ் பள்ளிக்கூடம். தமிழ் பள்ளிக்கூடம் தான் அது வந்து கூடமா அமையுது. இதை நம்பி நீங்க அனுப்புனீங்க சொன்னா நாங்க உங்க பிள்ளைங்களை கொண்டு வர தயாரா இருக்கோம். ஆனா முழு மனதா கூட விட்டுடணும். எங்கள்கிட்ட விடுறீங்கன்னா எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். இங்க வந்து ரொம்ப இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இளைஞருக்கு வந்து ரொம்ப பிள்ளைங்களை வந்து ரொம்ப கம்பேர் பண்ணிக்கிட்டு இது செய்யக்கூடாது. ஒரு புத்தக பைய கூட தூக்க விட மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. நம்மளா தூக்கி வந்த மாணவன் வந்து ஒரு முழு மனிதனாக்குன்னா சொந்தமா சிந்திக்கணும், சொந்தமா செயல்படுத்தி நம்ம விடணும். நம்ம எங்க பாசம் காட்டணும்னா சாப்பாடுல பாசம் காட்டணும். மற்றதுல நம்ம ரொம்ப செல்லம் கொடுக்க கூடாது பிள்ளைங்களை. நம்ம அல்லவை தமிழ் பள்ளி எல்லா வகையிலும் சிறப்பாக சேர்ந்துட்டு இருக்கோம். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா வட்டார ரீதியில வந்து நம்ம பள்ளிக்கு வந்து 6 அணுகுரா கிடைச்சிது. தலைமை ஆசிரியர் முறையில் எனக்கு வந்து குரு சச்சியமெல்லாம் கிடைச்சிது. ஆசிரியர்களுக்கு 2 பேர் ஆசிரியர் தனிப்பட்ட ஆசிரியர் மயூரி டீச்சர், தேவராணி டீச்சர் கிடைச்சிது. அப்புறம் ஒவ்வொரு பிரிவுக்கும் மாணவர் நலப்பிரிவு அது கிடைச்சிது, கல்வி பிரிவு கிடைச்சிது, புறப்பாடர் பிரிவுக்கு மொத்தம் 6 அணுகுரா சென்ற ஆண்டு நான் மட்டும் போய் வாங்கினேன் மேடையில. அப்போ அவங்க உள்ள அதிகாரி சொன்னாங்க, அதிகமான அணுகுரா வாங்கின நற்சான்றிதழை வாங்கின பள்ளின்னு சொன்னா அல்லோகஜா தமிழ் பள்ளின்னு அங்க தெரிவிச்சாங்க. சரிங்க, அது வந்து நம்ம பள்ளிக்கு இல்லை, சீன பள்ளி, மலாய பள்ளி எல்லா பள்ளியும் சேர்த்து 6 அணுகுரா எடுத்தோம் சென்ற ஆண்டு. அது இந்த ஆண்டு வந்து அதோட நான் கூட எடுக்கணும்னு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சென்ற ஆண்டு வந்து நம்மளுக்கு ஒரு கணினி அறை உருவாக்கிட்டோம். இப்போ அந்த கணினி அறை பார்த்தீங்கன்னா உருவாக்கின பிறகு பெற்றோர் ஆசி சங்கம் தான் மேச நாற்காலிக்கு 11,000 ரிங்கிட் செலவு பண்ணாங்க. அப்புறம் நம்மளுக்கு கணினி வேணுமே, கணினி நம்ம 10 அங்கே இருந்தது ஏறக்குறைய ஒரு 1-2 தான் இருந்தது. அப்புறம் அரசாங்கம் கொடுக்குற டேப் இருக்கும், அது வந்து கொஞ்ச நாள் தான் வேலை செய்யும். அப்புறம் பழுதாகி நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன தொடர்பு பண்ணா, என்னோட அக்கா, சொந்த அக்கா வந்து அவங்க வந்து ஒரு சீனியர் தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து நிறைய கணினிலாம் வந்து ஆண்டு ஒரு முறை வந்து அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் எங்கள் அக்கா மூலியமா நான் தொடர்பு கொண்டு அங்கேருந்து 20 கணினி நான் வாங்கினேன். நம்மளுக்கு ஸ்பான்சராக கிடச்சிது. அப்புறம் பெற்றோர்கள் உதவி செஞ்சு இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து கணினி அறை வந்து ஃபுல்லாக உருவாக்கிட்டோம். அறை கணினி இருக்கு 20, மேசை இருக்கு. ஆனால் அது மின்சாரம்லாம் தேவை, குளிர்சாதனம்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், மாவட்ட கல்வி அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு கடிதம் போட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து சென்றாண்டு 50,000 வந்து கணினி எனக்கு கொடுத்தாங்க. அவங்களே வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க 50,000த்துக்கு. அப்போ அது வந்து நம்ம இந்த பெற்றோர் ஆசிரியர் தாங்க எனக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன செஞ்சோம், பள்ளி மாணவர்கள் அதில் பயிடுறாங்க, போட்டிக்கெல்லாம் வந்து செய்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம கூடுதலாக மாணவர்களுக்கு கணினி வகுப்பு நடத்துவோம்னு சொல்லி கணினி வகுப்பு நடத்துகிறோம். அதாவது இப்போதான் வந்து சென்ற ஆண்டு 12ஆம் மாதம் எல்லாமே வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டவணை எல்லாம் போடணும், போட்டு ஆசிரியர் தயார் செய்யணும், மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து இடையில போய் பெற்றோர்கள்லாம் வந்து கொடுத்துருந்தோம். யார் யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகள் வந்து கணினி பழகுறாங்களோ நம்ம பள்ளியில் வந்து கணினி அறையும் ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லிட்டு இந்த வகுப்பை வந்து 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். அது வந்து மாலையில் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். திங்கட்கிழமை வந்து படிநிலை 1, 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு மாணவர்கள். ஏன் நாங்கள் அவங்க படிநிலை 1 எடுத்துக்கணும்னு சொன்னால், இந்த திங்கட்கிழமை வந்து தான் 4-5 மாணவர்கள்லாம் கூடுதல் வகுப்பு இருப்பாங்களே, அவங்கள நம்ம அங்கே வந்து தொடர்பு கொள்ள முடியாதுல, எடுக்க முடியாது சொல்லிட்டு நம்ம வந்து 1, 2, 3 மாணவர் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை படிநிலை 2 மாணவர். அப்போ அவங்களுக்கு ஒரு 5 ஆசிரியர்கள் நான் நியமனம் செஞ்சுருக்கேன். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அவங்க வந்து அந்த வகுப்பில் கலந்து கொள்வாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொண்டு கட்டணம் கட்டணும். குறைந்தது 30 ரிங்கிட். இப்போ வந்து 30 ரிங்கிட் வந்து மிக மலிவு தான். அந்த 30 ரிங்கிட் ஏன் நம்ம கேட்குறேன்னு சொன்னால், நான் பயிற்று கொடுக்க ஆசிரியருக்கு ஒரு சிறு தொகை கொடுத்துட்டு மித்த பணத்தை வந்து நான் பெற்றோர் சங்கம் போய் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தை பெற்றோர் ஆசிரியர் நிதி வளரணும் இல்லையா? நான் பெற்றோர் ஆசிரியர் அங்கே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு. அப்போ மாதம் மாணவர்களுக்கு காசு கொடுக்கும்போது ஆசிரியர் கொடுத்து மிச்ச காசு நம்ம வந்து பெற்றோர் ஆசிரியர்களுக்கு கொடுப்போம். நான் வந்து பள்ளியில் வந்து ஆசிரியர்களும் பார்க்கணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், பெற்றோரையும் பார்க்கணும், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தையும் பார்க்கணும். இப்போ பெற்றோர் சங்கத்தின் நிதி எப்படி உயர்த்து சொல்லும்போது என்னோட திட்டம் வந்து அதுதான், அந்த காசு.
அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் என்ன செய்யுதுன்னா 2023 அவங்களுக்குலாம் தெரியும் 6ஆம் ஆண்டு முடிச்ச பிறகு மாணவர்கள் பட்டமளிப்பு விழான்னு ஒன்று செய்வாங்க இல்லையா. எப்பொழுதுமே பட்டமளிப்பு விழா வந்து சாதாரணமாக மாணவர் வருவாங்க. நான் என்ன செய்ய நினைச்சேன்னா மாணவர் வந்து நம்ம இப்பயே வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் போகும்போது அவங்க அந்த ஜூபா ஒன்று போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு தொப்பிலாம் போட்டு செஞ்சா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும், ஆர்வம் வரும் சொல்லிட்டு நான் வந்து அந்த செய்யறதுக்காக முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும்போது அந்த உடையை வந்து வாங்குறதுக்கு நம்ம வந்து இரவல் வாங்கணும். ஆண்டு வந்து இரவல் வாங்கினேன். ஒரு உடுப்பு வந்து 15 ரிங்கிட் வாங்கினேன். அப்பதான் நான் அதை யோசிச்சேன், ஏன் வந்து நம்மளே அது உடுப்பா தச்சு வைத்து கொண்டு நம்ம இருக்க தமிழ் பள்ளிக்கும் மலாக்கால தமிழ் பள்ளிக்கு நம்ம அதை இரவலா கொடுக்கலாம்னு சொல்லி பெற்றோர் பேசினேன். பேசி அவங்க சம்மதிச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்யும், போன வருஷம் வந்து அதுக்கு போன வருஷம் வந்து 25 உடுப்பு தைச்சேன். ஏன்னா நம்ம 2 வகுப்பு, ஒரு வகுப்பு அப்புறம் இன்னொரு வகுப்பு, 25 உடுப்பு வந்து பெற்றோர் சங்க காசு கொடுத்தாங்க. அப்ப எங்க வகுப்பு பள்ளிக்கூட பயன்படுத்திய பிறகு மற்ற பள்ளிக்கூடத்துக்கு நான் இரவலா அதை வந்து சேவை மாதிரி விட்டேன். அதுலேயே வந்து 1600 ரிங்கிட் கிடைச்சிச்சு எனக்கு. அந்த காசை நான் பெற்றோர் சங்கத்துக்கு கொடுத்துட்டேன். அப்போ அந்த ஒரு குழு போட்டு எடுக்கும் பொழுது 2 வகுப்பு நம்ம பள்ளிக்கூடத்துல 2 வகுப்பு, ஒரு வகுப்பு மாணவர் உடுப்பு போட்டுட்டு அடுத்த மாணவர் கழட்டி கொடுத்துட்டு திருப்பி இங்கே போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பரிசல் பீடால பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை. அப்போ நான் சென்றாண்டு என்ன சொன்னேன், பெற்றோர்கிட்ட இன்னும் ஒரு 25 உடுப்பு எக்ஸ்ட்ராவா கூடுதலாக நம்ம செய்வோம். அப்போ நம்ம மாணவர்கள் 50 பேர் இருக்காங்க, அதையும் வந்து நம்ம மற்றவங்களுக்கு இரவல் கொடுக்கும்போது காசு கிடைக்கும்னு சொல்லி அதுக்கும் பெற்றோர் சம்மதிச்சாங்க. இப்போ என்கிட்ட 50 உடுப்பு இருக்கு. 50 உடுப்பு வந்து மலாக்கால உள்ள தமிழ் பள்ளிகள்லாம் எங்கிட்ட இரவல் வாங்கினாங்க. இந்த வருஷம் எனக்கு ஏறக்குறைய 2000 ரிங்கிட் கிடைச்சிச்சு. ஆனால் இந்த வருஷம் எனக்கு வந்து காசு உடுப்பு தைக்கிறதுக்கு கூடுதலாக வாங்கினா அந்த காசு அது பயன்படுத்திட்டேன். அதோட வசூல் வந்து அடுத்த வருஷம் நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து நான் பெற்றோர் சங்கத்துக்கு நான் செய்கிற உதவி. அவங்களுடைய நிதி எப்படி வளர்த்து கொடுக்கலாம். அப்போ இப்போ வந்து பள்ளி வாரியம் எல்பே சொல்லுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம பள்ளி வந்து அரசாங்க பள்ளி. 2 வகையான பள்ளி இருக்கு. ஒன்று பள்ளி அரசாங்க உதவி பள்ளி, இன்னும் அரசாங்க பள்ளி. அரசாங்க பள்ளினா நம்மளுக்கு வந்து நிதி உதவி வந்து நேரடியாக கிடைக்காது. அதே ஸ்கூல் எல்பிஎஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து நான் பழைய பள்ளி இருக்கும்போது அதெல்லாம் வந்து எல்பிஎஸ் பள்ளிக்கூடம். அப்போ வரம் நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டால் எழுதி போட்டோம்னா காசு கிடைக்கும். ஆனால் இப்போ அரசாங்க பள்ளியில் அது வந்து ஒன்றுமே கிடைக்காது. அதுதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதில் தான். ஏன்னா எனக்கு பணம் இல்லை. நான் எப்பொழுதுமே நான் வந்து மற்றவங்களை கேட்டு எதிர்பார்த்து நான் பெற்றோரை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அவங்களும் கஷ்டப்படுற குடும்பம். அதனால முக்கிய பிரமுகர்கள் யாரும் வந்தால் நான் கேட்பேன். தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த இன்னொன்று வந்து நாங்கள் எங்களுடைய முகநூலில் போடலையா ஃபேஸ்புக்கில் அந்த நடவடிக்கைகளை பார்த்து தன்னால் வரவங்களும் இருக்கிறாங்க. அந்த பணத்துக்கு தான் டீச்சர் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போராடிட்டு இருக்கேன். என்னை கண்டாலும் சரி பேர் ஓடுறவங்க கூட இருக்கிறாங்க, அந்த டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு அது கேட்குறாங்கன்னு. ஆனால் எங்கள் பள்ளிக்கூடத்து முன்னாள் மாணவர்கள் சங்கம் வந்து இன்னும் அவ்வளோவா சரியா எங்களை அந்த வருஷம் வந்து அவங்க உறுதி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போதான் அவங்களாம் கூட்டிட்டு இருக்காங்க கூட்டத்தை கூட்டி வருகின்ற காலத்தில் எனக்கு அந்த முன்னாள் மாணவர்கள் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இப்பயும் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல அவங்க சின்ன சின்னதாக செய்கிறாங்க. பெரிய அளவில் இன்னும் அவங்க ஒன்றும் கூடிய பிறகு அவங்க மூலியமா எனக்கு வசதி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவங்க உதவி செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மொழி வந்து நம்ம உயிர் மொழி. இந்த உயிர் ஒளியை வந்து பரப்புவதற்கு தமிழ் பள்ளிக்கூடம் தான் தடமாக விளங்குகிறது. எனவே தமிழ் பள்ளிக்கு வந்தால் மாணவர்கள் வந்து கலை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஏதுவான ஒரு கூடமாக விளங்குகிறது. தமிழ் கல்வி நமது உரிமை, தமிழ் பள்ளி நமது உடைமை.